கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் பிரசங்கி 10வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கிறேன். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய தலைப்பு என்ன தெரியுமா? செத்த ஈக்கள் என்று பேச விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நார பண்ணும் என்று எழுதியிருக்கிறது. எவ்வளவுதான் பரிமள தைலம் வாசனைய வீசினாலும் அதுக்குள்ள ஒரு செத்த ஈ போச்சுன்னா வாசனைக்கு பதிலாக நாற்றம்தான் வீசுகிறதாய் காணப்படும் தேவ பிள்ளையே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பரிமள தைலமா இருக்க வேண்டிய உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு செத்த ஈயா இருக்கலாம், செத்த ஈக்களா இருக்கலாம். அது உன் வாழ்க்கையில இருக்கிறதுனால நறுமணம் வீச வேண்டிய உன் வாழ்க்கை நாறி போனதா இருக்கிறது என்றால், இன்று ஆண்டவர் திரும்பவும் உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றார். பிரதர், அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றீங்களா? முழு சாப்பாடு இருக்குன்னு வைங்களேன். அந்த சாப்பாட்டில் சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு, முட்டை இருக்கு, எல்லா குழம்பும் இருக்குதுன்னு வைங்க. அதில் ஒரு செத்த ஈ, ஒரே ஒரு ஈ செத்து போய் இருந்தா நீங்க அதை சாப்பிடுவீங்களா? ஒரே ஒரு ஈ தான் விழுந்திருக்குன்னு சொல்லி எடுத்து போட்டுட்டு சாப்பிட வேண்டியதானே. அதை நம்ம எல்லாரும் சாப்பிட மாட்டோம். ஏன்னா அது எல்லாத்தையுமே கெட்டு போக பண்ணிருமா. உனக்கு 1000 கேரக்டர் நல்ல கேரக்டரா இருக்கலாம், ஆனா அந்த 1000 நல்ல விஷயத்தையும் ஒரே ஒரு கோப குணம், ஒரே ஒரு முரட்டு குணம், ஒரே ஒரு குடி என்கிற பழக்கம், ஒரே ஒரு போதை என்கிற பழக்கம் நார பண்ணிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாய் போய்விடும் தேவ பிள்ளையே. ஆனா பரிமள தைலமாகிய இயேசு உன் வாழ்க்கையில வரும்போது எவ்வளவு பெரிய நாற்றமான சூழ்நிலையையும் மனம் வீசுற அளவுக்கு ஆண்டவர் மாத்திருவா. கூட பிறந்த சகோதரி தான் மரியாள். ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே இதை திறக்காதீங்க, திறந்தா நாருன்னு. நான் சொல்ல வரேன், அவர் உன் வாழ்க்கையில வந்துட்டார்னா அது நாற்றமான சூழ்நிலையை கூட என் தேவன் வாசனையாக மாற பண்ணுவார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு செத்த ஈக்களை போல சில பாவங்கள் உன் வாழ்க்கையில இருக்கலாம், செத்த ஈக்களை போல சில அசுத்தங்கள் உன் வாழ்க்கையில இருக்கலாம். என் வாழ்க்கை கெட்டு போனதா இருக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதை மாற்றுகிறதற்கு பரிமள தைலமாகிய இயேசுவினுடைய வல்லமை உன் மேல வீசட்டும். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நீங்க எங்க கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.